கோல்டில் இன்னைக்கு காலையில் எடுத்த ஒரு ட்ரேடால் கிட்டத்தட்ட ஒரு $900 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிது. தயவு செஞ்சு கோல்டில் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு கோல்டோட மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டாலுமே உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். இந்த ட்ரேடு வந்து நம்ம எதுக்காக எடுத்தோம், இந்த ட்ரேடில் நமக்கு எதனால் ப்ராஃபிட் கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்தை தான் தெளிவாக நாம் இந்த வீடியோவில் லைவாக எடுத்த ஒரு ட்ரேடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது கூடவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எதுக்காக சார் 2 நாளாக வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் கமெண்ட்டுகள்லையும் கேட்டிருந்தீங்க. அதாவது நமக்கு நம்மளை தேடி வந்தவங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கணும். அதாவது என்ன தேடி ஒரு சில பேர் சார் ட்ரேட் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் வந்து இதை ஒரு ஃபுல் டைமாக நான் பண்ணணும் சார், அதுக்கான எல்லா விஷயங்களும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரைவேட் ட்ரைனிங்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில சீட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அதாவது அந்த லக்கி மெம்பராக நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் கீழே இருக்குது. அதில் போயிட்டு அந்த ப்ரைவேட் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடை அடித்து பாருங்கள். உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரை இந்த மாதிரி வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர ப்ரைவேட்டாக நீங்கள் என் கூட பேசி என் கூட ட்ரேட் எடுத்து நீங்கள் இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம வந்து எதையுமே ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோக்கள் மூலமாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஒரு சில நாலேஜஸ் மட்டும். ஏன்னா உங்களுக்கும் ப்ரைவேட் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட் வேணும். அதாவது ப்ரைவேட் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்க இதில் வந்து முழு ஈடுபாடோட நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும், அவங்களுக்காக டைம் நான் ஒதுக்கணும், அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும். இருந்தாலும் நம்ம சேனல் மெம்பர்ஸுக்காக ஒரு சில விஷயங்கள் மேலோட்டமாக சொல்லிக் கொடுப்போம். நம்ம இதில் வந்து கரெக்டாக நம்ம ட்ரேடை எடுத்த இடம் எது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து 1.1 லாட் சைஸ் வச்சு நான் இதில் ட்ரேட் பண்ணேன். அதாவது என்னோட கேபிட்டல் வந்து கிட்டத்தட்ட $10,000 மேலே இருக்கிறதுனால நான் வந்து 1.1 லாட் சைஸை வச்சு நான் இதில் ட்ரேட் பண்ணேன். கரெக்டாக நம்ம ட்ரேட் எடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்துச்சு. அந்த காரணங்களால் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணோம். அதுவும் ஒரு பை ஆர்டர் எடுத்திருந்தோம். பை ஆர்டர் எடுத்துகிட்டு அதாவது இந்த கோல்டு மார்க்கெட் அதிக வாலட்டைலில் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து 1500லையும் டேக் ப்ராஃபிட் வந்து 3000 வரைக்கும் நான் போகலை. ஏன் 3000 வரைக்கும் போகலை அப்படின்னா இந்த டைமில் மார்க்கெட் வால்டெலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 3000 வரைக்கும் போகலை. நான் அந்த 4500 அதாவது 1:3 வரைக்கும் நான் போகலை. 3000லேயே நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதாவது டேக் ப்ராஃபிட்டை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்படி கண்ட்ரோல் பண்ணதுனால நம்மளோட டேக் ப்ராஃபிட்டும் ஹிட் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து இதில் நம்ம எதிர்பார்த்த லெவலில் அந்த ஒரு $3000 நமக்கு கிடைக்கல. ஒரு $900 மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிது. என்ன ஒரு காரணத்தினால அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை லெவல் வால்டெலிட்டியாக இருக்கும்போது நம்மளோட டேக் ப்ராஃபிட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதாவது 3000 இருந்த ஒரு டேக் ப்ராஃபிட்டை 4500ன்னு சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இந்த மார்க்கெட்லேயே நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 4500 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ண காரணத்தினால நமக்கு வந்து டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகலை. என்னோட பிரேக் ஈவன் வந்து டச் ஆகி ஒரு $900 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இதில் கிடச்சிது. அதுக்கான ஒரு 2 சின்ன டிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸில் உங்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ப்ரைவேட் ட்ரைனிங் அதிக காஸ்ட்டுன்னு நினச்சாலும் சரி நம்மளோட அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயங்களும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கோம். இல்லை சார் நான் வந்து ஒரு பிகினர் தான், இப்போ தான் வந்தேன், ஏன்டா அந்த அளவுக்குலாம் பைசாவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஜஸ்ட் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நம்ம வந்து அந்த ஃபண்டிங்கை முழுசாக நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஜஸ்ட் $300 அதில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயங்களை ட்ரை பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு வெபினாரை அதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்டில் தென் நமக்கு வந்து இதில் ஒரு $900 ப்ராஃபிட் கிடைச்சதுனால அன்னைக்கான டேயை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். இனி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீ ஆகலை. அதாவது டெய்லி எல்லாருக்கான கிளாஸஸ் வந்து பதிவாக போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நம்ம நல்லா ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு கண்டினியூவாக லைவ் ட்ரேட் போடணுமா இல்லை நான் எதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை கேளுங்க. அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX and Gold.